தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பற்றி நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அது மாதிரி ரெவன்யூ ஹிட்ஸ்னா என்ன, அது மூலம் இப்படி ஒரு ஆட் ஷோ பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படிலாம் வீடியோலாம் போட்டிருக்கோம். ஸோ பார்க்கறாக்கள் எங்களுடைய எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனலில் போய் எங்களுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ள முடியும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராம்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருப்பீங்க, வைபர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை மெசேஞ்சரில் சேட் பண்ணியிருப்பீங்க. அது மாதிரி நிறைய தளங்கள் உள்ளன. நீங்கள் அதில் எல்லாம் சேட் பண்ணியிருப்பீங்க, மெசேஜ் அனுப்பியிருப்பீங்க. இது டெலிகிராம் அண்டு இதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இதிலே இப்போ நார்மலாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ அதை விட இதில் கூட செஞ்சு கொள்ள முடியும். ஃபோட்டோ அனுப்பலாம், வாய்ஸ் மெசேஜ் அதெல்லாம் நார்மலாக செஞ்சு கொள்ள முடியும். இதில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணலாம், ஒரு சேனல் ஒன்று கிரியேட் பண்ண முடியும். இப்போ எல்லாம் குரூப்பில் ஒரு 2 லட்சத்துக்கு கூடிய ஆக்களை நீங்கள் இந்த குரூப்பில் ஆட் பண்ணி கொள்ள முடியும். அதே மாதிரி புதுசாக ஒரு ஆளை நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா அவர் பழைய மெசேஜ் எல்லாத்தையும் ஈஸியான முறையில் பார்த்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க என்னென்ன மெசேஜ் டைப் பண்ணீங்களோ அந்த மெசேஜ் எல்லாத்தையும் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ஜாயின்ட் ஆகிற ஆள் கூட அந்த மெசேஜ் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்படி இதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. மிகவும் செக்யூர்டானது உண்டு. ஸோ அந்த டெலிகிராமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெலிகிராம் எப்படி உருவாக்குறது, எப்படி ஒரு சைன் அப் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க, அதில் ஒரு குரூப் எப்படி கிரியேட் பண்ணி அதில் எப்படி ஆக்களை ஆட் பண்ணிக்கொள்வது, அந்த வீடியோ தான் இன்றைக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முதல்ல எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதாக்கள் இப்போயே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு விடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ மொபைல் வியூவில் போயிட்டு நாங்கள் வீடியோவை பார்ப்போம். நீங்கள் ஆண்ட்ராய்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போங்க, iOS-ண்டா அதுக்கிட்ட ஸ்டோரில் ஓப்பன் பண்ணுங்க. நான் ஆண்ட்ராய்ட், ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இதில் டெலிகிராம்னு அடிக்கிறேன். TELEGRAM டெலிகிராம்னு அடிச்சுட்டு சர்ச்சை கொடுக்குறேன். கொடுத்தோன்னே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் டெவலப் பண்ணி வச்சுக்கூடிய எனக்கு ஓப்பன் காட்டுது. நான் உங்களை கிளிக் பண்ணி அதோட ரிவ்யூ என்னமென்று காட்டுறேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப் ஒன்று தான். ஸோ நான் டவுன்லோட் பண்ணிக்கபடியாக நான் ஓப்பன் கொடுக்குறேன். இல்லாட்டி உங்களுக்கு 34 MB தான் வரும், 34 MB தான் வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஓப்பன் தான் கொடுங்க. ஓகே, ஓப்பனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ராயல் மைக் காட்டுவாங்க. இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது உண்டு. நீங்கள் இதை பார்க்க விரும்புகிறீங்கன்னா நீங்கள் தட்டி இதை பார்த்துக்கலாம். ஃபாஸ்ட், இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எல்லா மெசேஜையும் கூட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஃப்ரீ, பவர்ஃபுல், செக்யூர், குட் பேஸ்ட் இப்படி எல்லாம் இருக்குது. நீங்கள் வாசிக்கிங்கன்னா வாட்சி பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் மெசேஜிங்க இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட நாட்டு நேம் கேட்பாங்க. அது நீங்கள் மேலே கொடுக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஓகே, இதில் கீழே ஃபோன் நம்பர் இதில் ப்ளஸ் இருக்குது. நான் +94 அடிக்கிறேன். ஸ்ரீலங்காவுடைய +94 அடிக்கிறேன். நீங்கள் எந்த கண்ட்ரியோ அதுக்கேற்ற கண்ட்ரி கோட் அதில் அடிக்கணும். அடிச்சுட்டு இங்கே உங்களோட ஃபோன் நம்பர் டைப் பண்ணணும். ஸோ நான் இந்த ஃபோன் நம்பரை டைப் பண்ணுறேன். சைவரை விட்டுட்டு மற்ற நம்பர் டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற அம்புக்குறின்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த செட்டப்புக்கு போகும். எனக்கு ஒரு மெசேஜில் பொப்பப் ஆகி வரும். ஸோ இதில் 93 98 2 93 98 2 அந்த பாஸ்வேர்டு இதில் அடித்தோன்னே எனக்கு இந்த டெலிகிராம் ஓப்பன் ஆயிடும். நான் ஆல்ரெடி டெலிகிராம் யூஸ் பண்ணுறபடியாக எனக்கு நம்ம பவிச்ச ஆக்கண்ட இது நான் வச்சுருக்க குரூப்கள் இதெல்லாம் ஓப்பன் ஆகுது. நீங்கள் இப்போ தான் டெலிகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஓப்பன் ஆகாது. உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஆட் பண்ணுறதா அப்படின்னு கேட்கும். அதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஆட் ஃப்ரெண்டாக கொடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஓப்பன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தான் உங்களோட மெசேஜ் எல்லாம் கிடக்கும். நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இந்த எஸ்வி தமிழ் டெக்ன்றது எங்களோட குரூப். நாங்கள் 2 மெம்பர்ஸ் தான் இருக்கிறோம். நான் இப்போ தான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் எங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். எங்களோட யூடியூப்பில் வர வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் இந்த குரூப்பில் வரும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 3 அம்புக்குறி இருக்குது லெஃப்ட் சைடில். அதை நான் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம்னா எங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும். கீழே எங்களோட நேம் எல்லாம் காட்டியிருக்கும். இதில் போய் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ மாற்ற பண்ணால் கூட நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். இங்கே அதில் நைட்டுக்கு மாற்றுறக்கூடிய இது இருக்கும், நைட் வியூவுக்கும் மார்னிங் டைம் வியூவுக்கும். அதை நீங்கள் மாற்றிருந்தால் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் இருக்கும். இன்னொரு அக்கௌண்ட் ஆட் பண்ண போகிறீங்க டெலிகிராமில்ண்டா நீங்கள் ஆட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு இன்னொரு ஃபோன் நம்பரை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் மோ ஃபோன் நம்பர் ஆட் பண்ணி குரூப் ரன் பண்ணக்கூடியதாக இருக்குது.
கீழே பார்த்தீங்கன்னா நியூ குரூப் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த குரூப் சேனல் எல்லாம் உண்டு தான். டெலிகிராம் வந்து நீங்கள் குரூப் ஓப்பன் பண்ணலாம், அதாவது ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 5 பேரை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து வாட்ஸ்அப் வைபர் மாதிரிலாம் இல்லை, நீங்கள் வந்து நிறைய பேரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் ஆக்களை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, கீழே வந்து கான்டாக்ட் இருக்குது, உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட ஃபோனில் இருக்காகின்ற நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் கால் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறதுனா இதில் வந்து பண்ணிக்கொள்ளலாம். கீழே கால் லிஸ்ட் இருக்கும். கீழே இன்னொன்று இருக்குது பார்த்தீங்கன்னா பீப்புள் நியர் பைன்னு இருக்குது. அதாவது இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட இடத்துக்கு கிட்ட, அதாவது ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஆக்கள் எல்லாத்தையும் காட்டும். இதில் உங்களோட இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 3-5 கிலோமீட்டர் தூரத்தை ஆக்களெல்லாம் காட்டுது. அவை வந்து இதில் விசபிள் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இதெல்லாம் உங்களுக்கு காட்டும். நீங்கள் அவங்கள செட் பண்ணி கொள்ளலாம், காய்ச்சி கொள்ளலாம், எது வேணால் செஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி அதே தூரத்தில் வந்து என்னென்ன குரூப்புகள் இருக்குன்னு காட்டுது. இந்த குரூப்பெல்லாம் வந்து இவங்க இதில் வந்து விசபிள் கொடுத்துருந்தா மட்டும்தான் காட்டும், விசபிள் கொடுக்காட்டி காட்டாது. இதில் வந்து நீங்களும் கிரியேட் பண்ணி கொள்ள முடியும். உங்களோட இடத்துலேருந்து உங்களுக்கு கிட்ட இருக்க ஆக்களெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணி கொள்ள முடியும். ஓகே, அவங்க வந்து ஓட்டோவாக வந்து ஆட் பண்ணி கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்வ் மெசேஜ் செட்டிங்கெல்லாம் இருக்குது. செட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட செட்டிங்கள் மாற்றுறது அதெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். உங்களோட நேம் மாற்றலாம், ஃபோட்டோஸ் சேஞ்ச் பண்ணலாம், ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்குள்ள யூசர் நேம் இருக்குது, அந்த யூசர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ள முடியும். கீழே உங்களோட பயோ இருக்குது. பயோ வந்து உங்களுக்கு என்ன உங்களோட பயோ இது ஒன்று டீட்டெயில்ஸ் வந்து உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணி கொள்ள முடியும். கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, டேட்டா ஸ்டோரேஜ், செட்டிங், இப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன மாதிரி சவுண்ட் வரணும், பாப்பப் ஆகணும் அப்படின்னு. ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியில் வந்து உங்களோட செக்யூரிட்டான இது வந்து செகண்ட் வெரிஃபிகேஷன் வேணுமா, மொபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க மொபைலில் செகண்ட் கோட் வந்து ஓப்பன் ஆகணுமா, அதெல்லாம் இருக்குது. டேட்டா ஸ்டோரேஜில் வந்து உங்களுக்கு நீங்கள் பாவிக்கிற டேட்டா வந்து குறைச்சி பாவிக்கணுமா, கூட்டி பாவிக்கணுமா, ஹை குவாலிட்டியில் பாவிக்கணுமா, அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த செட்டப் இதுக்குள்ளே போய் நீங்கள் செட்டப் பண்ணி கொள்ளலாம். ஓட்டோவா டவுன்லோட் பண்ணுறது எல்லாம் இருக்குது இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா சட் செட்டிங் இருக்குது. அதில் போய் உங்களை சட்டிൻ്റെ கலர்ஸை மாற்றிக்கொள்ள முடியும். டார்க்குக்கு மாற்றலாம், இல்லை நைட் மூட்டுக்கு மாற்றலாம், இப்படி கலர்ஸ் மாற்றிக்கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட் கலர் மாற்றினா நீங்கள் இதில் கலர் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நீங்கள் அதை வந்து மாற்றிக்கொள்ள முடியும். சைஸ் மாற்றிக்கொள்ளலாம், அழுத்துன்ற சைஸ் அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் வந்து மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, இப்படியே செட்டிங்கள் இருக்குது, நீங்கள் வேண்டாம் பார்த்துக்கொள்ளலாம். அது கேள்வி இருந்தால் கீழே வந்து ஆஸ்க் குவெஸ்சன் இருக்குது, அதில் போய் நீங்கள் வந்து கேள்வியில் கேட்டுக்கொள்ள முடியும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு குரூப் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நாங்கள் வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அது மூலம் வந்து எவ்வாறு முறையில் ஏர்ன் பண்ணலாம்லாம் நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து காட்டுறோம். எவ்வாறு ஏர்ன் பண்ணலாம், உங்களோட கான்டாக்டில் இல்லாத ஆக்களை வந்து இலவாக வந்து வேறு குரூப்பில் இருக்க ஆக்களை வந்து எப்படி இப்போ வேறு குரூப்பில் இருப்பாங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்களோட குரூப்பில் எப்படி ஆட் பண்ணிக்கொள்ள முடியும், அதெல்லாம் நாங்கள் இதில் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வந்து எப்படி ஒரு புது குரூப்னு க்ரியேட் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா நியூ குரூப்னு இருக்கும், அதாவது சேனல் குரூப் எல்லாம் ஒன்று தான். ஸோ இதில் வந்து நியூ குரூப்னு இருக்கும், அதெல்லாம் கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து உங்களோட கான்டாக்டில் இருக்கான நேம் கேட்கும். இதில் வந்து ஒரு ஆளோட நேமை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். ஸோ நான் வந்து சும்மா ஒரு ஆளோட நேமை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். கொடுத்த அப்புறம் மேலே கேட்கும் குரூப்னு நேம் என்னென்று. ஸோ நீங்கள் குரூப்புக்கு என்ன நேம் கொடுக்க போகிறீங்களோ அந்த நேமை கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நார்மலாக டெஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கேலரிக்கு போகும், அதில் போய் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணி கொள்ள முடியும். ஸோ நான் இப்படி நார்மலாக அதை கொடுத்துட்டு இதை ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கொள்கிறேன் அந்த சேனல் இதை. ஓகே, கொடுத்தாச்சு. எனக்கு அதில் ஃபோட்டோ ஆகிட்டுது. இதுக்கு அப்புறம் வந்து ஒரு மெம்பர் ஆட் பண்ணிட்டோம். ஒரு மெம்பர்னால் மினிமம் ஆட் பண்ணணும், இல்லாட்டி இந்த குரூப் வந்து க்ரியேட் பண்ணிடலாது. உங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து இதை சரி என்ற அடையாளத்தை கொடுத்தீங்கன்னா குரூப் வந்து க்ரியேட் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லட்சத்துக்கு மேலே மெம்பர்ஸை வந்து இந்த குரூப்பில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ பழைய சேட் எல்லாம் நீங்கள் இப்போ கிறிஸ்டியாக பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த குரூப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டு போட்டிங்க, நிறைய மெசேஜ் எல்லாம் போட்டிங்க. உங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணுறேன், அவரால் வந்து நீங்கள் முதல் போட்ட மெசேஜ் எல்லாம் பார்க்க முடியும். அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு லிங்க் அண்டு தருவாங்க, அந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுற மூலம் நிறைய பேர் ஆட் பண்ணி கொள்ள முடியும். அப்படியே நிறைய ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் ஆட் பண்ணிக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணோம்னா அவர்கிட்ட இது வந்து திருப்பி ஓப்பன் ஆகும். இதில் மேலே எழுத்து அம்புக்குடி இருக்குது, அதான் கிளிக் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து அதில் டீட்டெயில்ஸ் வந்து மாற்றிக்கொள்ள முடியும். குரூப்புன்ற நேம் போடலாம். இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் இந்த குரூப்பை பற்றி என்னத்தை பற்றி குரூப் இருக்கோ அதை பற்றி நீங்கள் இதில் எழுதி கொள்ள முடியும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா குரூப்னு டைப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் குரூப், பப்ளிக் குரூப்னு இருக்குது.
ப்ரைவேட் குரூப்பில் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோட் வந்து அவங்களா ஜெனரேட் பண்ணி தருவாங்க. இந்த கோட்டை வந்து காப்பி லிங்க் கொடுத்துட்டு ஆக்களுக்கு சென்ட் பண்ணலாம், ரிவோக் லிங்க் கொடுக்கலாம், இல்லாட்டி ஷேர் லிங்க் பண்ணலாம். அந்த லிங்கை வந்து இன்னொரு ஷேர் பண்ணுற மூலமாக அவங்க வந்து ஆட் பண்ணி கொள்ளலாம் ப்ரைவேட் குரூப்பில் போட்டோம்னா. இதுவே பப்ளிக் குரூப்பில் போட்டோம்னா எங்களுக்கு வந்து அந்த லிங்கை வந்து நாங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ நாங்களே வந்து ஒரு நேம் அடித்து அந்த லிங்கை வந்து க்ரியேட் பண்ணி கொள்ள முடியும். ஸோ இந்த நேமில் ஒரு ஆள் இருக்குது ஆல்ரெடி. இப்போ நாங்கள் க்ரியேட் பண்ணலாம் கிடக்குது. நாங்கள் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் கொடுக்கும்போது ஓகே இந்த நம்பர் வந்து அவைலபிள். ஸோ இதே இதில் வந்து சரியாக கொடுத்தோம்னா நாங்கள் இந்த லிங்கையே நாங்கள் ஆக்களை கொடுக்குற மூலம் வந்து எங்களோட குரூப்பில் வந்து ஒரு ஆளால் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். நான் வந்து ப்ரைவேட் குரூப்லேயே போட்டுக்கொள்கிறேன். போட்டு இந்த சரியை நம்பக்கூடியே கிளிக் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா சட் கிறிஸ்டி நியூ மெம்பர்ஸ் உங்களோட பழைய இது ஆக்களை புது ஆக்களை பார்க்கணுமா அது என்ன போட்டிருக்கு. விசவில் கொடுத்தோம்னா அவங்கள வந்து உங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்க முடியும். உங்களுக்கு காய்ச்ச பழைய ஹிஸ்ட்ரி எல்லாம் அவங்களால பார்க்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கேட்டுருக்காங்க. 8 பெர்மிஷன் இருக்குது. நீங்கள் இது அக்செப்ட் பண்ணலாம் ஆக்களுக்கு. அதாவது உங்களுக்கு இல்லை, நீங்கள் அட்மின். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணுற ஆக்கள் வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ண முடியுமா, சரியாக கொடுத்தீங்கன்னா அவங்களால சென்ட் பண்ண முடியும். இதே டிக் எடுத்து விட்டிங்கன்னா அவங்களால சென்ட் பண்ணவே இல்லாத மெசேஜ் ஒன்றும் ப்ரைவேட்டாகவே இருக்கும். அது மாதிரி மீடியா சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 𝐂𝐿𝐹 இது வந்து இமேஜ் சென்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. போல்ஸ் சென்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. லிங்க்ஸ் வந்து எம்பெட் பண்ணி அதை சென்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களால வந்து இன்னொரு ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் க்ராஸ் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் மட்டும்தான் இதில் வந்து ஆக்களை ஆட் பண்ணலாம், மற்றவர்களால் ஆட் பண்ண எல்லாமே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பின் மெசேஜ், சேஞ்ச் சட் இன்ஃபர்மேஷன்லாம் கிடக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிக்கை எடுத்து விடலாம், இல்லை டிக்கை கொடுத்து விடலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லோ முட்டுன்னு போட்டு உங்களோட உங்களோட கீழே உங்களோட குரூப்பில் இருக்கிற வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி அடுத்த மெசேஜ் வந்து டைம் எடுத்துக்கொள்ளணும் என்ற இது போட்டிருக்காங்க. நீங்கள் 10 செகண்டில் அடுத்த மெசேஜ் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டைமை மேனேஜ் பண்ணி கொள்ளலாம். நான் சொல்ல ஆஃபில் போட்டிருக்கேன். ஸோ நாங்கள் டிக் சரியாக கொடுக்குறோம். திருப்பியும் நாங்கள் வந்து சரியாக கொடுக்குறோம். கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த குரூப் க்ரியேட் ஆகிடுது. இந்த குரூப்பை நீங்கள் ஷேர் பண்ணுறது சொல்லி தந்திருக்கேன். அது மாதிரி இந்த இதில் போய்ட்டு குரூப் ப்ரைவேட்டில் போட்டு இந்த காப்பி லிங்கை கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து குரூப் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களோட லிங்கில் வந்து ஓப்பன் ஆகி உங்களோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் வந்து அங்கே உங்களால் செட் பண்ணிக்கொள்ள முடியும். எல்லாம் மெசேஜ் பண்ணிக்கொள்ளலாம், ஃபோட்டோஸ் அனுப்பிக்கொள்ளலாம், வாய்ஸ் மெசேஜ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டெலிகிராமில் இருக்கிற பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ்ன்ற வீடியோ போட்டு அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்களோட எஸ்வி தமிழ் டெக்கின்ற டெலிகிராம் குரூப்னு லிங்க் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி எங்களோட குரூப்பில் வந்து இணைஞ்சு கொள்ள முடியும். இது முழுக்க ஃப்ரீ தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து டெலிகிராமில் வந்து உருவாக்குறது, அதில் வந்து சைன்அப் பண்ணுறது எப்படி, அதில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுலேருந்து ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து ப்ரைவேட்டில் போடுறது, அந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுறது, அதெல்லாம் எவ்வாறு செய்கிறது, ஆக்களை ஆட் பண்ணுறது எப்படி, அதில் வர ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்லாம் நீங்கள் வந்து இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுவிடுங்க. அப்போ தான் நாங்கள் வந்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் பெறும். மற்றும் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. இதில் வந்து இப்படியான ஏர்னிங் பற்றிய வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு அவங்களையும் பயனடை செய்யுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.